இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன் நான். நன்றி சொல்கிற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அப்படின்னா முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணுன்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால் ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமாக எடுத்தார். அது அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணுன்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மியா நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிடுச்சு, அது போயிடுச்சோ? சரி சரி, இல்லை போயிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறா. போயிடுச்சா? இல்லை இல்லை, இருக்காங்க சார், இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு போய். ஓஹோ, ഇവിടെ വരൂ. இதில் நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் இருந்தான், கீழே போயிட்டானா? இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமாக வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி உங்கள் எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன். ஓடி டயர்டாகி களைச்சி அந்த நேரத்தில் அவர் என்னையை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்ணுறாங்க. இந்த ரன்னிங் ரேஸில் இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லேயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவர் 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடைய பார்த்தீங்களா படத்தில்? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேச்சே கிடையாது. ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான் சொல்லி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்னு என்னை சொல்ல வச்சுருக்காங்கன்னா
இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி, செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள், எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு. தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆள். தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகுற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படி தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யலை. எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனராக்கினார். அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம். என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம். எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படியே நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போது மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்கிறாங்க, சொல்லலை. இதோட நடிக்காமல் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதில் நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு. அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார்,
டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர். அவர் சொல்றார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் படுது. மீரா கதிரவன் தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்கிறனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்கள் என்னை திருத்தினாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி, நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேலே ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலேயே தான் சுற்றுறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பின்னால் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம், அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமாக இன்றைக்கி நான் ஒருவேளை என்னையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு முஸ்லீமாக மாறிக்கிட்டனோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜான்னு சொன்னா தானே பாய். இப்போ ஃபோன் வரும்போது பாய் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், யாருன்னு முதல்ல தெரியல, பாய்னா யாருப்பா நீ? இல்லை பாய் உங்கள் படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்லை பாய் சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரே வச்சுக்கலாம் கூட போல தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை, நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசில், அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்குது. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம். அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பார் பாருங்க. முதல்ல ராஜ்கரன் சார் வெக்கப்பட்டார். ஐயோ என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பு அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்னா கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி. இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்கள் 2 பேருக்குள்ள? நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன், அவர் ஒரு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்கிற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும், நேசம் என்டர்டெயின்மெண்ட். அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் அப்படி சார் சார் அவர் ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேர் தெரியுது, ஷாகுல்ங்கிற ஒரு பேர் தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க எனக்கு தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன்,
பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுது போகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூலகங்களுக்கு வாங்கும்போது தான் அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமாக இருக்கு. ஆனால் முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்தில் போய் இறங்கின நாள்லேருந்து, ஷூட்டிங்கில் இறங்கின நாள்லேருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போகிறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகளெல்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போகிற படம் நிஜமாகவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசில் இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், அந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தா அது அவரை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வழிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்தில். இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூப்பை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது. அதுக்கே அவர் ஒரு தனியாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன, நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு நன்றி கடன் என்ன, அவர் எங்கே கூப்பிட்டாலும் வாய் பேசாமல் வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவர். மீடியாக்கள் ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியாக உட்கார போகிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்தில் இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னை வெளியில் கொண்டு வந்தீங்க பாருங்கள். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்கள் கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலையும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்தில் இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதில் யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாகவே பேசி பேர் வாங்கின ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பாக சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை. முதல் முறை இப்போ தான் இப்படி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால் தானே வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டம் ஓடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த சின்ன பிள்ளைகளோட ஓடிட்டுமே, இனி நம்ம ஓட முடியாதா என்ன? ஓடிடுவேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்களில் இந்த படத்துக்கு உயிர் வந்தது.
சுரேஷ் காமாட்சி அவர்கள், அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு, இப்போ தான் சரியான பேர் கண்டுபிடிச்சிருக்கேன், அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன், அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். டெய்லி பண்ணி சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்பசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்கே சார் சந்தித்தோம், ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனில், கமலா தியேட்டரில், கமலா தேட்டரில் தான் சந்திச்சு. இன்னும் சின்ன பையனாக இருக்காரு அண்ணா, அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு, அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம், நடக்கிற வழி தெரியாமல் தவந்துக்கிட்டே இருந்த ஒரு படம், இவங்களால எல்லாம் தான் தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? நன்றி, 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 நன்றி.